ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, HTML டுட்டோரியலில் லிங்க் டேக்ஸ் பற்றி கவர் பண்ண போகிறோம். ஸோ லிங்க் டேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மற்ற பேஜோட கனெக்டிவிட்டி ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரே பேஜில் நமக்கு ஷோ பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபேஸ்புக்கையோ இல்லாட்டி ஜிமெயிலையோ லாகின் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாகின்ங்கிறது ஒரு பேஜ். ஸோ லாகினை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எல்லா கொரிஸும் டேலி ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். ஸோ அந்த இடத்துல லாகின்ங்கிற பட்டன் வந்துட்டு ஒரு லிங்க்கை தான் த்ரூ பண்ணுது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள். இல்லாட்டி பேமெண்ட் கேட்வே அது சொல்லலாம். பேமெண்ட் கேட்வே பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு மற்ற எந்த ஒரு புக்கிங் வெப்சைட், புக் மை ஷோவா இருக்கட்டும், இல்லாட்டி ரெட் பஸ்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டா கூட இருக்கட்டும், எதுனாலுமே வந்துட்டு நமக்கு அடுத்த பேடிஎம்மோட பேஜை வந்துட்டு நமக்கு ரெஃபர் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு லிங்க் டேக் கீழே தான் வரும். ஸோ இது எல்லாமே எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆங்கர் டேக் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்கர் டேக் கீழே தான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு பேர்டு டேக் தான். ஸோ பேர்டு டேக் ஓகேவா? ஸோ இதோட ஆட்ரிபியூட் என்னன்னு பார்த்தோம்னா ஹச்ரெஃப். நம்ம ஆல்ரெடி நம்ம லிங்க்ல பார்த்துருப்போம். ஹச்ரெஃப்ன்றது HTML ரெஃபரன்ஸ். ஸோ அதில் வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு சோர்ஸ் அது இருக்கிற இடத்த கொடுப்போம். ஸோ அப்போ தான் அது வந்து எடுத்துக்கிட்டு ஒர்க் ஆகும். ஸோ இது ஹச்ரெஃப் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இருந்தாலும் சொல்கிறேன். சோர்ஸ் சோர்ஸ் ஃபோல்டர் ஆர் ஃபைல் இதை நம்ம கொடுக்குறோம். டார்கெட் என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணுறீங்க, பேடிஎம் அந்த புக்கிங் அக்கௌண்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறப்போ பக்கத்து பேஜில் வந்துட்டு ஓப்பன் ஆகும். என்னால் புக்கிங்க்கு உள்ளதுக்கு இப்போ காட்ட முடியுமான்றது தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நியூ டேபாக வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி ஓப்பன் ஆகுறது அப்படின்றத பார்க்குறப்போ நமக்கு வந்துட்டு அந்த இதை நம்ம எது கீழே கொடுப்போம் அப்படின்னா, ஸ்லாஷ் பிளாங்க் அப்படி கொடுத்தோம்னா நம்ம கிளிக் பண்றதோட லிங்க் வந்துட்டு நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸ்லாஷ் செல்ஃப் அப்படின்னா என்னன்னா நமக்கு அதே பேஜ்லேயே அந்த இது வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் லாகின் பண்ண உடனே அதே பேஜ் தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு நியூ டேப் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி அந்த இதுக்கு அடுத்தாப்புல உங்களோட இன்பாக்ஸ் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இதே மாதிரி நியூன்னு கொடுத்தோம்னா இப்போ பிளாங்குக்கும் நியூக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்துட்டு எவ்ரி டைம் ஓப்பன் எ நியூ டேப். ஓகேவா? இட்ஸ் ஓப்பன் சேம் டேப். ஓகேவா? நியூ அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஓப்பன் நியூ டேப். தென் அந்த டேப்ல அந்த நியூவா ஓப்பன் ஆயிருக்க டேப்ல தான் வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதோட ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, வாங்க டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ லிங்க்குக்கு எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணோம். இமேஜ் டேக் எல்லாம் வச்சுட்டு டெமோ ஆஃப் இமேஜ் டாட் HTML ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவே வந்துட்டு ஆங்கர் டேக் கீழே HREF கீழே கொடுத்துட்டேன். இது ஏன் நான் டாட் ஸ்லாஷ் போட்டு கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு சொல்லிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இமேஜ் டேக்லேயே பார்த்துருந்தோம். சோர்ஸில் வந்துட்டு ஒரு டாட் ஸ்லாஷ் போட்டு ஒரு இமேஜையோ இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு அதே பேஜ்ல அதே ஃபோல்டர்ல இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இதே ஃபோல்டர்ல தான் நான் வந்துட்டு மற்ற டீட்டெயில்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால ஈஸியாக எனக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகே, இந்த இதை வந்துட்டு நம்ம குரோம்ல நான் ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி தான் வரும். இதுதான் அந்த பேஜ் நான் ஓப்பன் பண்ணியிருக்க லிங்க். ஸோ இந்த இமேஜ் பேஜை கிளிக் பண்ணா எனக்கு நியூ டேப்ல ஓப்பன் ஆகுது. ஓகேவா? அகைன் கிளிக் பண்ணா அதே பேஜ்ல ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் மாற்றி கொடுத்துருக்கேன். 1 செகண்ட். சாரி. எதுவுமே நமக்கு அது இது பண்ணலன்னா டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நியூவில் தான் எடுத்துக்கும். ஓகேவா? அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்ப்போமா? நியூவாக ஓப்பன் ஆயிருக்கு. அகைன் பார்த்தா இன்னொரு நியூவாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஒய்? பிகாஸ் நான் பிளாங்க் கொடுத்துருந்தேன். ஓகேவா? நியூ கொடுத்து பார்ப்போமா? சேவ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? ஆல்ரெடி ஓப்பன் ஆன அதே டேப்ல தான் திருப்பி ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஃபைனலாக செல்ஃப் பார்த்துடலாம். செல்ஃப் சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம்னா அதே பேஜில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தாங்க நம்ம லிங்க்கு. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.